இன்றைய மன்னா சங்கீதம் 31:3 என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். தாவீதோட ஜெபத்துல இன்னொரு முக்கியமான காரியத்தை தாவீது கேட்கிறார். எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை பார்த்து சொல்ற, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, நீர்தான் எனக்கு உறுதியான கண்மலை, நீர்தான் என்னை வழி நடத்த முடியும். ஆகிய ஆண்டவர்ட்ட சொல்றாரு, வழிகாட்டி என்னை நடத்தியருளும். நம்முடைய வாழ்க்கை கூட அவர் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க விரும்புகிறார். அவர் நம்மளை நடத்த விரும்புகிறார். நீங்க அவரிடத்துல இப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணும்போது நீங்க அவரை முழுமையாய் நம்பி உங்களுடைய வாழ்க்கை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கறீங்க. அதை அவர் அறிந்திருக்கிறார். அவரை நீங்க கண்மலையாய் வைக்கிறீங்க, கோட்டையாய் வைக்கிறீங்க. ஆகவே உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்து நேர்த்தியாய் உங்களை வழி நடத்துவார். அவங்க வழி நடத்தும் போது சரியான இடங்களுக்கு கொண்டு செல்வார். சரியான காலத்துல சரியான இடங்கள்ல கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களுக்கு நல்ல வழிகாட்டி உங்களை நன்றாய் நடத்துகிற தேவன். தாவீதின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல உங்களுடைய ஜெபத்துக்கும் பதில் தருவார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, நாங்களும் தாவீதை போல இடத்துல கேட்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்திடணும். உங்களுடைய வழி நடத்துதல் எங்களுக்கு தேவை. உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. நீங்க தான் எங்களுக்கு கண்மலை கோட்டை. எசப்பா, இந்த ஜெபத்தை நீங்க கேட்குறீங்க. ஒவ்வொருத்தர் மீதும் ஒரு பலப்படுத்துகிற அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். பலப்படுத்துகிற கரம் இறங்கி வருவதாக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.